நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. அரியணையில் வீற்றிருப்பவரே, உமக்கே ஆராதனை. ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கே ஆராதனை. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மார்ச் மாதம் 31ஆம் தேதி திங்கள் கிழமை. தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிற நமக்கு இறைவன் அருளாக ஆசீராக பல்வேறு நிலைகளில் வெளிப்பட்டு கொண்டிருக்கும் இந்த காலத்தில் இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா என்கிற எசையா நூலின் வார்த்தைகள் மனம் மாறுகிற பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதமாக அருளப்படுகிறது. கடவுள் இன்று நம்மையும் ஆசீர்வதித்து நம் வாழ்க்கையில் அழுகை கூக்குரல் இல்லாதபடி அவரே நம் வாழ்வை வளப்படுத்துகிறார். இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். திருப்பாடல் 30 நமக்கு இன்று அருளப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கைதூக்கி விட்டீர். இன்றைய காலகட்டத்தில் நம்மை கைதூக்கி விடுகிற அடையாளங்களாக பணத்தையும் பொருளையும் மனிதர்களையும் இன்று நாம் கண்களுக்கு முன்பாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் கடவுள்தான் என் வாழ்க்கையை உயர்த்துகிறார், கடவுளே என்னை கைதூக்கி விடுகிறார் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஏற்றுக்கொண்டதை அறிக்கையிடுகிறார்கள் என்று பார்த்தால் மிக குறைவான மனிதர்களே இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நீங்கள் ஆண்டவரை சாட்சியாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருக்கு நீங்களே சாட்சியாக மாறி இருக்கிறீர்கள். ஆண்டவர்தான் உங்களை உயர்த்துகிறார். இந்த நம்பிக்கையோடு அவரை புகழ்ந்து பாடுவோம். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். திருப்பாடலின் வரிகள் திருப்பாடல் ஆசிரியரால் உணர்ந்து எழுதப்பட்டது. அந்த திருப்பாடலை நாம் வாசிக்கிற போது அதே உணர்வோடு நாம் நம்முடைய சிந்தனையில்
நம்பிக்கையையும் நன்றியையும் கலந்து ஆண்டவருக்கு நாம் காணிக்கையாக்கி கொண்டிருக்கிறோம். நாம் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் கடவுள்தாம் பாதாளத்திலிருந்து நம்மை ஏறி வரச் செய்தார். சாவு குழியில் இறங்கிய நமது உயிரை அவரே காத்தருளி இருக்கிறார். இந்த நல்ல தெய்வத்தை நாம் பாடி புகழ்வோம். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவருடைய திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைப்பது: தூயவராம் அவரை நினைந்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. இத்தகைய நல்ல தெய்வத்தை உணர்ந்த பிள்ளைகளாக அவர் காலடியில் ஓடி வந்து விழுந்து மனம் வருந்தி நாம் வாழ்வை புதுப்பித்துக் கொள்வோம். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். ஆண்டவரே உம்மை புகழ்வேன், ஏனெனில் என்னை கை தூக்கிவிட்டீர். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர். இந்த உணர்வில் நாங்கள் இந்த தவக்காலத்தில் நன்றியோடு பயணிக்க, மகிழ்வோடு பயணிக்க நீரே எங்களுக்கு ஆற்றலும் பெலனும் தந்தருளும். ஆமென். நாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை. காண்பவரே காப்பவரே ஆராதனை, காண்பவரே காப்பவரே ஆராதனை. என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை, என்னை படைத்தவரே மீட்டவரே ஆராதனை. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உம்மை அன்பு செய்கின்றேன், உம்மை நம்பி வாழ்கின்றேன். ஆராதனை ஆராதனை என்றும் உமக்கே. உயிருள்ள தெய்வமே ஆராதனை, உன்னத தெய்வமே ஆராதனை.